கோவையில் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தின் முதல் கட்ட பணியை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை நம்பிக்கை கொண்டுள்ளது. 32 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதை 3 கட்டங்களாக பூர்த்தி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் கட்டமாக மதுக்கரை முதல் மாதம்பட்டி வரையிலான 11.8 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை மேம்பாடு அடங்கும். ரூபாய் 200 கோடியில் நடைபாதையுடன் கூடிய சாலை அமைக்கப்படும். மணல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் பணிகள் மந்தமடைந்துள்ளன. அது சரி செய்யப்பட்டு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் கட்டமாக நிலம் கையகப்படுத்தும் பணி 70% முடிந்துவிட்டது. இது மாதம்பட்டியிலிருந்து கணுவாய் வரை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய குறைந்தபட்சம் 90% முடிக்க வேண்டும். இறுதிக்கட்ட பணிக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. இந்த திட்டம் முடிவடைந்த பிறகு திட்டத்தின் முழு நோக்கமும் மாறுவதுடன் பொதுமக்களின் பார்வையும் மாறுகிறது. மேற்கு புறவழிச்சாலை கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது. இப்போது முடிவிற்கு வர உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த பகுதிகளில் நடக்க இன்னொரு பக்கம் தொப்பூர் கணவாய் பகுதியில் உயர்மட்ட சாலை அமைக்கும் முடிவை தமிழ்நாடு அரசும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வாரியமும் கையில் எடுத்துள்ளது. தருமபுரி மாவட்ட தொப்பூரில் வருடா வருடம் 100 கணக்கில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த கணவாய் கிட்டத்தட்ட ஒரு கொலைகார கணவாய் என்று கூட அழைக்கப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தருமபுரி மாவட்ட தொப்பூரில் ஏற்பட்ட விபத்தை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். சரக்கு லாரி ஒன்று டோல் டிராபிக்கில் நின்று கொண்டிருந்த 13 வாகனங்கள் மீது வரிசையாக மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. இந்த கொடூர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 7 பேர் பலியானார்கள். 40 பேர் படுகாயமும் அடைந்தனர். 11 கார்கள் சின்ன பின்னமானது. தொப்பூரில் நடந்த விபத்துகளில் இது மிக மோசமான விபத்தாகும். இந்நிலையில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்படுவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது.